ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள். பதம் 15. விதுர உவாச்ச சஞ்சின்ன சம்சயோ மஹ்யம் தவ சுக்தாசினா விபோ உபயத்ராவி பகவன் மனோமே சம்பிரதாவதி. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், சக்தி வாய்ந்த முனிவரே, தலைவரே, பரமபுருஷரையும் ஜீவராசிகளையும் பற்றிய என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தங்களுடைய நம்பகமான வார்த்தைகளால் இப்பொழுது தீர்ந்தன. என் மனம் இப்பொழுது பூரணமாக அவற்றினுள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளுரை. கிருஷ்ண விஞ்ஞானமும் ஜீவராசிகளை பற்றிய விஞ்ஞானமும் மிகவும் சூட்சுமமானவை என்பதால் விதுரரை போன்ற ஒருவர் கூட மைத்ரேயரை போன்ற ஒருவரிடம் கலந்தாலோசிக்க வேண்டி இருந்தது. பகவானுடனான நித்திய உறவு மற்றும் ஜீவராசிகள் ஆகியவற்றை பற்றிய சந்தேகங்கள் மனக்கற்பனையாளர்களால் பல வழிகளில் உண்டாக்கப்படுகின்றன. ஆனால் பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள ஒரு உறவு ஆண்டான் அடிமைக்குள்ள உறவு என்பதுதான் முடிவான உண்மையாகும். பகவான் நித்திய ஆளுநராக இருக்கிறார். ஜீவராசிகள் நித்தியமாக ஆளப்படுபவர்களாக இருக்கின்றனர். இவ்வுறவை பற்றிய உண்மையான அறிவு இழந்த உணர்வை விழிப்படையச் செய்வதாகும். இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய முறை பக்தி தொண்டாகும். மைத்ரேயரை போன்ற அதிகாரியிடமிருந்து கேட்டறிவதன் மூலம் உண்மையான அறிவில் ஒருவரால் நிலை பெற முடியும். இவ்வாறாக குழம்பிய மனதை முன்னேற்ற பாதையில் நிறுத்த முடியும். ஹரே கிருஷ்ணா.